கர்த்தர் சொல்ற ஒரு வார்த்தை என்ன? இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற வார்த்தை. அவர் சொல்றார், 3 நாளைக்குள்ள பார்வோன் உன் தலையை உயர்த்தி. ஒருவேளை இது தீர்க்க தரிசனமா எடுத்துக்கொள்ளுங்க. 3 நாள்ல ஒருவேளை உங்களுக்கு ஒரு உயர்வு இருக்கலாம், அல்லது இந்த 3 வாரத்துல இந்த உயர்வு இருக்கலாம், அல்லது இந்த 3 மாதத்துல உங்களுக்கு உயர்வு இருக்கலாம். நீங்க எப்படி விசுவாசிக்கிறீங்களோ அப்படியே உங்களை கர்த்தர் செய்வா, ஆசீர்வதிப்பா. நீ யாரா இருந்தாலும் சரி, சிறியவர்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும், வாலிபனா இருந்தாலும் வாலிப பெண்ணா இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை உயர்த்த விரும்பிட்டா அவர் உயர்த்துவா. பிரைஸ் தி லார்ட். தேவநாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு இந்த மாதத்தில் உங்களோடு உங்களுடைய குடும்ப வாழ்க்கையின் வழிமுறையோடு தேவன் செய்யும் அதிசயங்களும் அற்புதங்களும் சொல்ல இன்றைக்கு ஒரு வாய்ப்பை என்னிடத்தில் தந்திருக்கிறார். உங்களை பார்ப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மகிழ்ச்சி நமக்குள் கனமாக இருப்பதாக. ஆமென். ஒரு வசனத்தை நாம் தியானம் செய்வோமா? வேதத்திலே பார்க்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கே 44ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 44:21. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன். இஸ்ரவேலே, என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆமென். இவைகளில் அந்த வார்த்தை நன்றாக பார்க்கும் பொழுது, இவைகளை நினை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று வார்த்தை சொல்லுகிறார். வேத வார்த்தை தெளிவுபடுத்தி சொல்லுகிறது. நம்மை மறக்காத கர்த்தர், நம்மோடு பேசுற ஒரு வார்த்தை, உன்னை மறவாத கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை மறவாத கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார். என்னை மறவாத கர்த்தர் இன்றைக்கு எனக்கு சொல்லுகிறார். இங்க என்ன சொல்லுகிறார்? இவைகளை நினை, நான் உன்னை மறப்பதில்லை. கண்களை மூடுவோமா? ஆண்டவர் மட்டும் பார்க்கலாமா? எல்லாரும் சேர்ந்து அப்படியே பரிசுத்த ஆவியானவரை கனப்படுத்தி, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டிடுவே உன் பாதத்திலே, மண்டிடுவே உன் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. சொல்லுமா? எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எத்தனை பேர் இந்த சரணங்கள் கேட்கும் பொழுதே உன் வாழ்வில கர்த்தர் உன்னை மறக்கவில்லை என்பதை நீ அறிந்து கொண்டாயா? இந்த சரணத்துக்கு உன் இருதயம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அதை பாருங்க. மறப்பேனோ உமது அன்பு. சேர்ந்து மறுபடியும் கூட இந்த வரிகள் அப்படியே கர்த்தருடைய சமூகத்துல, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டிடுவே உன் பாதத்திலே, மண்டிடுவே உன் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே, என் துணையாளரே, உம்மை ஆராதனை செய்கிறேன்.
மறப்பேனோ? உமது அன்பை மறப்பேனோ? உமது பாதத்தில் நான் மண்டியிடுவேன். என் மண்டியிடுதலை கர்த்தர் காணும் பொழுது என் வாழ்வு செழிப்பாய்மா, என் வாழ்வு செழிப்பாய்மா. நான் உமது பாதத்தில் என்னை மண்டியிடுவேன், என்னை மண்டியிடுவேன். நான் அழும் சத்தத்தை கேட்கிற தேவனே, என் மண்டியிடுதலை அறிந்து எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தான். என் ஆசீர்வாதத்தை எனக்கு வருஷத்து பண்ணுங்க. என் ஆசீர்வாதத்தை இப்பொழுது எனக்கு தாங்க ஆண்டவர். என் வேதனை மாற, என் துக்கம் மாற, என் கவலை மாற, என் கண்ணீர் மாற. ஆண்டவரே, என் ஆசீர்வாதத்தை என் மேல் ஊற்றுங்கப்பா. என் மரங்களை என் மேல் ஊற்றுங்கப்பா. என்னுடைய சமாதானத்தை என் மேல் ஊற்றுங்கப்பா. என்னுடைய எல்லா சகல ஆசீர்வாதங்களை தலைமேல் ஊற்றுங்க ஆண்டவரே. நான் உமக்குள் மகிழ்ச்சியாயிருக்க, உமது வேலையை நான் சரியாய் செய்ய என்னை பயன்படுத்தும். உங்க சித்தம் நிறைவேறட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தையை ரொம்ப தெளிவாய் சொல்லுகிற வார்த்தை. நான் உன்னை மறப்பதில்லை என்று உலக வாழ்க்கையில எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்பா சொல்ற வார்த்தை என்ன? அம்மா சொல்ற வார்த்தை என்ன? பிள்ளைங்க சொல்ற வார்த்தை என்ன? உறவினர்கள் குடும்பத்தார் சொல்ற வார்த்தை என்ன? என்ன மறந்துட்டாங்க, என்ன மறந்துட்டாங்க சொல்றோமா இல்லையா? ஆனா நம்ம அப்பா சொல்றார், நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை மறப்பதில்லை. அங்க சொல்ற, என் தாசனே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அதுக்கு மேல சொல்றார், இவைகளை நினை. நம்மை பார்த்து சொல்லுகிற கர்த்தர், இவைகளை நினை. எஸ், நம்மை பார்க்கிற ஆண்டவர், நம்மை பார்க்கிற ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், இவைகளை நினை. ஒரு சகோதரனை நான் பார்த்தேன். அவருடைய வாகனத்தில் நான் பயணம் செய்து கொண்டு இருந்தேன். அப்பொழுது அவருடைய வாகனத்தில் அவர் முகத்துக்கு நேராக, அவருடைய முகம் பார்ப்பதற்கு நேராக ஒரு கை, இப்படி ஒரு கை, அந்த கை அப்படி தொங்கிக் கொண்டு இருக்கிறது. அந்த கையில ஒரு உருவம் இருக்கிறது. அப்போ நான் அதை உற்று கவனித்தேன். அப்போ அந்த டிரைவிங் பண்ற அந்த டிரைவரை பார்த்து கேட்கிறேன், சகோதரா, நான் கேட்கறது தப்பா நினைக்க மாட்டேன் சொல்லுங்க. இல்ல, உங்களுக்கு முன்னால ஒரு கை தொங்கிக்கிட்டு இருக்குது, அந்த கையில ஒரு உருவம் இருக்கிறது, அது என்ன என்று கேட்டேன். அப்ப அவர் சொன்னார், அது என்னுடைய கடவுள். சரி, அது உங்களுடைய கடவுள், ஆனால் அந்த கை அது கடவுளுடைய கை அப்படின்னு. அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன என்று கேட்டேன். அப்ப அவர் சொல்றார், கடவுளுடைய கையில நாம் இருக்கிறோம். நான் வணங்குற கடவுளுடைய கையில நான் இருக்கிறேன்ற அர்த்தம் இது அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், உங்க கார்ல இந்த அந்த உருவத்தையும் அந்த கையை வச்சிருக்கிறீங்க, இப்போ உங்க வீட்டுக்கு போறீங்க, அப்போ இது அங்க உங்க வீட்டுல இருக்காது இல்ல? அப்போ அவர் சொன்ன, இல்ல, நான் இந்த கார்ல எப்படி இந்த கையும் என் தெய்வத்தையும் நான் வைத்து இருக்கிறேனோ, அதே போல என்னுடைய வீட்டில், என்னுடைய பெட்ரூம்ல அதே போல இருக்கிறது. என்னுடைய ஒவ்வொரு அறையிலும் என்னுடைய நாங்கள் இளைப்பாறுகிற ஸ்தலங்களிலும், எங்க வீட்டில் நிறைய இடங்கள்ல நான் இதை வைத்து இருக்கிறேன். நான் எங்க போய் நிற்கிறேனோ அங்கே என்னை பார்க்கும்படியாக அதை நான் வைத்து இருக்கிறேன். ஏன்னா என்னுடைய கடவுள், என்னுடைய தெய்வம் என்று சொல்லி. அப்ப நான் சொன்னேன், சரி ஆச்சு, உங்க கார்ல நீங்க வச்சிருக்கிறீங்க, உங்க வீட்டில் வைத்து சடன்னு நீங்க ஒரு பஸ்ல போறீங்க, இல்ல ஒரு பிளைட்ல போறீங்க, இல்ல ஒரு வேற ஏதோ ஒரு ட்ரெயின்ல போறீங்க. இப்படி போய்கிட்டு இருக்கும் போது இதை நீங்க எப்படி பார்ப்பீங்க அப்படி கேட்கும் போது, இருங்க ஒரு நிமிஷம் இருங்கன்னு அவர் சிரித்து கொண்டு அவருடைய இந்த பகுதியில் இருக்கிற சட்டை பல்ட்ல கட்டினா, அங்கிருந்து ஒரு செயினை எடுத்தா, அந்த செயின்ல அந்த கையும் அந்த கையில அந்த உருவமும் இருக்கிறதை நான் பார்த்தேன். அவர் சொல்லுகிறார், இது என்னுடைய கடவுள், என்னுடைய கடவுள் என்னை கையில வச்சிருக்கிறத நான் தினமும் பார்த்து கொண்டு இருக்கிறேன். நான் எப்படி பார்த்து கொண்டு இருக்கிறேனோ அதே போல என்னுடைய கடவுள், என்னுடைய தெய்வம் அவருடைய கையில என்னை பார்க்கிறதுக்காகத்தான் இதை நான் வைத்து நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் என்று அந்த சகோதரன் சொன்னார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? உங்கள் தெய்வத்தை நீங்கள் எங்கு வைத்திருக்கிறீர்கள்? உங்கள் தெய்வத்தை நீங்க எங்க வச்சிருக்கீங்களோ இல்லையே, ஆனால் என் கர்த்தராக என் தெய்வம் சொல்லுகிறார், நான் உன்னை என் உள்ளங்களை
வைத்திருக்கிற, நீ என்னால் மறக்கப்படுவதில்லைன்னு ஆவியான சொல்லுகிறார். ஏசாயா 49ஆம் அதிகாரத்துல நீங்க 15-16 படிச்சீங்கன்னா அங்க சொல்றாரு, ஸ்திரியானவை ஆரம்பிக்கிறார். ஸ்திரியானவை படிங்க. ஸ்திரியானவை தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அல்லேலூயா. அடுத்த வசனத்தை பாருங்க. இதோ என் உள்ளங்கையில உன்னை வைத்திருக்கிற. அல்லேலூயா. அன்பு தம்பி, அன்பு தங்கச்சி, உன் வாழ்க்கையை நீ சிந்தித்துப்பார். கணவனே, மனைவியே, உன் வாழ்க்கையை சற்று யோசித்துப்பார். உன்னை ஒருவர் அப்படி உள்ளங்களை வச்சிருக்கிறார். அவர் யார்? அவர்தான் கர்த்தர். அவர்தான் சொல்லுகிறார், உன்னை மறக்காத கர்த்தர் என்று சொல்லுகிறார். உன்னை ஒரு நாளும் அவர் மறக்க மாட்டார். நீ வேணா எல்லாத்தையும் மறந்துடலாம். ஏன்? உன்னை உருவாக்கி நடத்துகிற உன் கர்த்தரையே நீ மறந்துடலாம். உன் கர்த்தரையே நீ மறந்துடலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னை என் உள்ளங்களை வச்சிருக்கிறேன்பா. உன்னை உள்ளங்களை வச்சிருக்கிறேன். நீ எங்கெங்க போற, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற, என்ன பேசுற, அதை எல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற. அப்படின்னா எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வருது. நீங்க பாருங்க, உபாகமம் 32ஆம் அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா அங்க ஒரு வசனம் சொல்லுது. 10வது வசனத்தை படிங்களேன். அங்க சொல்றாரு, ரொம்ப அழகா சொல்றாரு. 32ஆம் அத்தியாயத்துல 10வது வசனத்தை படிங்க. பாழான நிலத்திலும் வறுமையான அவாந்திர வழிகளிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். அவனை நடத்தினார். அவனை உணர்த்தினார். தமது கண்மணி போல காத்தார். அவனை தமது கண்மணி போல அல்லேலூயா. ஏன் உன்னை உள்ளங்களை வச்சிருக்கிறாரு? உன்னை கண்மணி போல காப்பதற்கு. ஆனா நீ என்ன செய்கிற? நீ எந்தெந்த வழியில போகிற, எல்லா இடத்திலும் உன்னை உள்ளங்களை வச்சுக்கிட்டு உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். என் மகன், என் மகள் அப்படின்னு அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே உன்னை நடத்திட்டு வர்றாரு. அல்லேலூயா. ஆனா நீ என்ன செய்கிற? கர்த்தருக்கு மாறான காரியங்களை, கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்களை, கர்த்தருக்கு வேண்டாத காரியங்களை நீ செஞ்சுக்கிட்டு அவர் நாமத்தை தூஷித்துக் கொண்டு அவர் கையில் இருக்கிற நீ அவர் தினமும் துக்கப்படுத்தி கொண்டே இருக்கிற. அதே அத்தியாயத்துல நீங்க அப்படியே கீழே வந்தீங்கன்னா 20ஆம் வசனத்தை பாருங்களேன். என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன், அவர்களுடைய முடிவு எப்படி இருக்கு என்று பார்ப்பேன். அல்லேலூயா. முதல் நான் மறைப்பேன், இரண்டாவது பார்ப்பேன். அவர்கள் மகா மாறுபாடு உள்ள சந்ததி, உண்மையில்லாத பிள்ளைகள். அல்லேலூயா. ஆமென். பாத்தீங்களா? உள்ளங்களை வச்சிருக்கிற ஆண்டவர், கண்மணி போல உன்னை காப்பேன் என்று சொல்ற ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, மாறுபாடான சந்ததியா, உண்மையில்லாத சந்ததியா இருக்கிற நீ அவருடைய கையில் இருந்துகிட்டு, அவருடைய கண்மணி போல உன்னை காக்கிற அந்த கையில் எடுத்துக்கிட்டு நீ மாறுபாடு உள்ள சந்ததியா, உண்மை இல்லாத சந்ததியா நீ வாழ்ந்துகிட்டு இருக்கிறாயே, இது எந்த விதத்தில் நியாயம்? எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இன்னைக்கு நான் உங்களை கேட்கிறேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஆமென். இன்னைக்கு காலையில எத்தனை பேர் நீங்க எழுந்து கர்த்தருடைய பாதத்தில் ஜெபிச்சீங்க? எத்தனை பேர் உங்க இருதயத்தில் கை வச்சு சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? இங்கே பாருங்க, ஒரு சிலர் தான் கை தூக்கி ஆமா நான் ஜெபித்தேன்னு சொல்றாங்க. ஆனா மற்றவங்க யாரும் கை தூக்க முடியவில்லை. அப்ப இங்க என்ன சொல்லுகிறார்? மாறுபாடு உள்ள சந்ததியா, உண்மையில்லாத பிள்ளைகளா இருக்கிறீங்க. அப்பாவுடைய கையில நீங்க இருப்பீங்கன்னா அவர் உங்களை கண்மணி போல பாதுகாப்பார் என்று சொன்னா நீங்க எப்படி இருக்கணும்? அவர் மறக்கப்படாத பிள்ளைகளா இருந்தா அவர் என்றைக்கும் உங்களை நேசித்து உங்க மேல் அன்பு கூர்ந்து உங்களை ஆசீர்வதிக்க அந்த வழியில நீங்க என்ன செய்யணும்? நடக்கணும். அடுத்து கூட ஒரு அதை கீழே பாருங்க, 23ஆம் வசனம் பாருங்க. தீங்கு நாளை அவர்கள் மேல் குவிப்பேன், என்னுடைய அம்புகள் எல்லாம் அவர்கள் மேல். பாருங்க எவ்வளவு அழகா பாருங்க. கர்த்தர் சும்மா சொல்லல, வார்த்தைகளை ரொம்ப தீர்ப்படுத்துகிறார். அந்த வசனத்தை மறுபடியும் படிங்கள. அந்த வசனத்தை, அவர்கள் மேல் குவிப்பேன், இங்குகளை அவர்கள் மேல் குவிப்பேன், அம்புகளை எல்லாம் என்னுடைய அம்புகள் எல்லாம் அவர்கள் மேல் பிரயோகிப்பேன். ஆமென். பாத்தீங்களா?
நீங்க அவருடைய கையில் இருந்துகிட்டு அவருக்கு பிடிக்காத காரியங்களை நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அவங்க பிடிக்காத வழியில நடந்துகிட்டு இருக்கிறீங்க. ஆமென். அதனால தான் சொல்றா, இவைகள்லாம் நினை. உன்னை நான் கண்காணித்துக்கிட்டு இருக்கிறேன், உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நீ எங்க போற, எங்க உட்கார்ற, என்ன பேசுற, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற. ஏன்னா உன்னை என் உள்ளங்களை வச்சு கண்மணி போல பார்க்கிற தேவன் இல்லையா? அந்த தேவனுக்கு முன்மால நீ என்ன நடந்து கொண்டு இருக்கிறாய்? உன்னை மறவாத கர்த்தர் எனக்கு உன்னை பார்த்து சொல்ற. உன்னை மறவாத கர்த்தர். வேதத்திலிருந்து 3 காரியங்களை நாம பார்க்கலாமா? வேதத்திலிருந்து 3 காரியம் அங்கே நாம் கவனித்து பார்க்கலாம். முதல் காரியம், யோசேப்பை பாருங்க. யோசேப்பு அம்மே அவருடைய வழிமுறைகளில சொல்ற ஒரு வார்த்தை, யோசேப்பை மறந்துவிட்ட தலைவன். யோசேப்பை மறந்துவிட்ட தலைவன். படிக்கலாம். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா அங்கே சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை படிங்க. ஆனாலும் பானபாத்திரக்காரன் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். ஆமென். அல்லேலூயா. யோசேப்பை நினைக்காமல் மறந்து போன தலைவன். நல்லா யோசித்து பாருங்க. யோசேப்போடு சிறையில் இருந்தவன், யோசேப்போடு சிறையில் இருந்து யோசேப்புடைய ஆலோசனையில், யோசேப்புடைய வழிநடத்துல, யோசேப்புடைய புத்தி சொல்வதில், யோசேப்புடைய உண்மையான வழியில், யோசேப்பு தேடுகிற தேடுதலில் எல்லாவற்றையும் கண்ட இந்த தலைவன் இங்கே அவனுடைய வார்த்தை ரொம்ப தெளிவுபடுத்தி அழகுபடுத்தி சொல்லுகிற ஒரு வார்த்தை தான். திரும்ப படிங்க அந்த வசனத்துல. ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நான் அப்படித்தான். ஆமென். உன்னோடு கூட இருக்கிறவங்களை மறந்துடுவீங்க, உன் கூட இருக்கிறவங்களை மறந்து போவீங்க. ஏன் தெரியுமா? உனக்கு ஒரு காரியம் வந்துட்டா போதும், உனக்கு ஒரு வழி பிறந்துட்டா போதும், அடுத்து அந்த நபர் யாருன்னு தெரியாது, அந்த நபரை தள்ளி விட்டுவீங்க, அந்த நபரை நேசிக்க மாட்டீங்க, அந்த நபர் மேல பிரியமா இருக்க மாட்டீங்க. அந்த நபரை குறித்து மற்றவங்கிட்ட என்ன சொல்லுங்க தெரியுமா? வேண்டாத வார்த்தைகளை சொல்லி, வேண்டாத காரியங்களை சொல்லி, வேண்டாத பேச்சுகளை சொல்லி அவங்களை துக்கப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க. இங்கே நீங்க கவனிச்சீங்கன்னா படிங்க. அந்த அத்தியாயத்தில் ரொம்ப தெளிவுபடுத்தி அவன் வாசிக்கிற ஒரு வசனம் 14ஆம் வசனத்தை பாருங்க. இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும், நீ வாழ்வடைந்து திரும்பும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை. என்னன்னா, இந்த 2 பேருமே ஒரே ஜெயில தான் இருக்கிறாங்க, ஒரே இடத்துல தான் இருக்கிறாங்க. அப்போ இந்த யோசேப்புடைய நடக்கை, இந்த யோசேப்புடைய வழி, இந்த யோசேப்புடைய ஆலோசனை, இந்த யோசேப்பு கர்த்தருக்குள்ள இருக்கிற அந்த பயபக்தி எல்லாவற்றையும் இவர்கள் காண்கிறார்கள். அப்ப காணும் பொழுது அங்க 2 பேர் ஒரே சமயத்துல 2 கனவை கண்டு 2 பேரும் யோசேப்பிடத்தை சொல்றாங்க. 2 பேரும் யோசேப்பிடத்தை சொல்லும் பொழுது அதுல ஒருவனுக்கு தான் இந்த யோசேப் சொல்றார், பானபத்திரக்காரனாகிய தலைவனுக்கு அவர் சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, இன்னும் 3 நாளில நீ உயர்த்தப்படுவ. அல்லேலூயா. நீங்க அப்படியே கீழே அந்த அதிகாரத்தை அப்படியே வாசிட்டு போனீங்கன்னா அங்க தெளிவுபடுத்தி அழகா சொல்றா. இந்த பானபாத்திர தலைவனை அவனுடைய கண்ட கனவை, அவனுடைய சொப்பனத்துக்கு இந்த யோசேப்பு அழகா அர்த்தம் சொல்றார். இன்னும் 3 நாள்ல நீ என்ன செய்வ? நீ மறுபடியும் உன் தலை உயர்த்தப்படும் சொல்ற பாருங்க. படிங்க 13ஆம் வசனம் படிங்க. 3 நாளைக்குள்ளே பார்வன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பாய். பார்வோனின் பாத்திரத்தை உன் கையில திரும்ப நீ வாங்க போகிற. அல்லேலூயா. ஆமென். அப்ப கர்த்தர் சொல்ற ஒரு வார்த்தை என்ன, அதை உங்களுக்கும் எனக்கு ரிப்பீட் பண்ற. அந்த யோசேப்பு நிமித்தமாக அங்க தலைவனுக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற வார்த்தை. அவர் சொல்றார், 3 நாளைக்குள்ள பார்வோன் உன் தலையை உயர்த்தி
ஒருவேளை இது தீர்க்க தரிசனமாக எடுத்துக்கொள்ளுங்க, இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாக எடுத்துக்கொள்ளுங்க. இன்றைக்கு, நாளைக்கு, நாளன்னைக்கு, இந்த 3 நாளில் ஒருவேளை உங்களுக்கு ஒரு உயர்வு இருக்கலாம், அல்லது இந்த 3 வாரத்தில் இந்த உயர்வு இருக்கலாம், அல்லது இந்த 3 மாதத்தில் உங்களுக்கு உயர்வு இருக்கலாம். நீங்க எப்படி விசுவாசிக்கிறீங்களோ அப்படியே உங்களை கர்த்தர் செய்வா, ஆசீர்வதிப்பா. நீ யாரா இருந்தாலும் சரி, சிறியவர்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும், நடுத்தரமா இருந்தாலும், வாலிபனா இருந்தாலும், வாலிப பெண்ணா இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை உயர்த்த விரும்பிட்டார், அவர் உயர்த்துவா. ஆமென். உயர்ந்த போது இந்த உயர்ந்து செல்லக்கூடிய அந்த வழியை காட்டினவங்களை நீ மறக்காத, அந்த வழியை காண்பித்தவர்களை மறக்காது. கர்த்தரை நீ மறக்காது. 2வது, உனக்கு வழிகாட்டுறாங்க பார்த்தியா, அவங்கள நீ மறக்காது. அதை மறப்பாயானால் உனக்குள்ள இருக்கிற அந்த வழிமுறை சரியில்லை என்று சொல்லி நான் சொல்லுகிறேன். நீ மறக்கிறாய் என்றால் நீ சரியான தேவனுடைய பிள்ளை அல்ல. நீ மறக்கிறாய் என்றால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை மீண்டும் நீ இழக்கிறாய் என்பது அர்த்தம். ஆக இங்கே நீங்க பார்க்கும்போது இந்த யோசேப்பு அந்த தலைவனிடத்தை சொல்லுகிறார். அவர் சொல்ல, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவி என்று சொல்றார். ஆனா இவர் என்ன செஞ்சார்? மறந்து போயிட்டார். சுமார் 2 வருஷங்கள் கடந்து ஓடிற்று. அதன் பிறகு ஆமென் இவருடைய ஞாபகம் வருகிறது. அப்ப அந்த 2 வருஷம் ஆமென் உனக்கு வழிகாட்டினவங்க எப்படி இருந்திருப்பாங்க? உன்னை நினைச்சு எப்படி கண் கலங்கியிருப்பாங்க? உனக்கு ஆலோசனை கொடுத்தவங்க எப்படி புலம்பியிருப்பாங்க? உன்னை பெற்றவங்க அமே உன் தாய், உன் தகப்பன், அல்லது அன்பான பெற்றோர்களே உங்க பிள்ளைங்க அந்த நாட்களை நினைச்சு எப்படி வேதனைப்பட்டிருப்பாங்க? யோசித்து பாருங்க. இங்கே யோசேப்பை மறந்த தலைவன் போல இருக்காம நீங்கள் நானும் மறவாதிருக்கிற கர்த்தரை போல இருக்கலாம். மறவாதிருக்கிற கர்த்தரை போல நீங்களும் நானும் மாற வேண்டும். இந்த யோசேப்பை மறந்துவிட்ட தலைவனை போல நாம் மறந்து போகாதபடிக்கு, நாம் மறக்காத, நம்மை மறக்காத இருக்கிற கர்த்தரை போல நாமும் மற்றவர்களை மறக்காதபடி வாழ்வதற்கு நாம் இடம் கொடுப்போம். கர்த்தர் உங்களை நிச்சயம் நிச்சயம் உங்க வாழ்க்கையை மாற்றுவா, உங்க வாழ்க்கையை மாற்றுவா, உங்களை ஆசீர்வதிப்பா, நித்திய மகிமைக்குள்ள உங்களை நடத்துவா. தேவப்பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தையை நீங்க எந்த விதத்தில் விசுவாசிக்கிறீர்கள், எந்த விதத்தில் அதை எடுத்துக்கொள்கிறீர்கள், எந்த விதத்தில் அதை நம்புகிறீர்கள், அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் உங்களை நிச்சயமாய் லிப் பண்ணி தூக்கிவிடும். ஆமென். முதல் யோசேப்பை மறந்துவிட்ட தலைவன். 2வது நீங்க பார்த்தீங்கன்னா யோபுவை மறந்துவிட்ட சிநேகிதர்கள். சிநேகிதர்னா நண்பர்கள். ஆமென். அப்போ இங்க வசனம் என்ன சொல்லுகிறது? யோபு 19ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா நீங்க 13லிருந்து 21 வரை பார்க்கும்போது அங்கே ஒவ்வொரு வார்த்தையும் அழகுபடுத்தி அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அங்கே நீங்க கவனிங்க. 19ஆம் அதிகாரம் இப்ப 14ஆம் வசனம் முதல் படிங்க. என் பந்து ஜனங்கள் போனார்கள், என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள். என் சிநேகிதர்கள் என்ன செஞ்சாங்க? என்னை மறந்து விட்டார்கள். அடுத்த வசனம் கூட படிங்க. என் வீட்டு ஜனங்களும் என் வேலைக்காரிகளும் என்னை அந்நியனாக எண்ணுகிறார்கள், அவர்கள் பார்வைக்கு நான் பரதேசியானேன். ஆமென். அடுத்த வசனம். நான் என் வேலைக்காரனை கூப்பிடுகிற போது அவன் எனக்கு உத்தரவு கொடான், வாயினால் அவனை கெஞ்ச வேண்டியதாயிற்று. ஆமென். அல்லேலூயா. இந்த யோபுடைய மன குமுறலை பாருங்க, இந்த யோபுடைய மன அழுத்தத்தை பாருங்க, இந்த யோபுடைய மன சஞ்சலத்தை பாருங்க. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இவர் சொல்லுகிற அவருடைய ஃப்ரெண்ட்ஸ், அவருடைய உறவினர்கள், அவருடைய வேலைக்காரர்கள் அவருக்கு செய்த காரியங்களை நினைத்து சிநேகிதர் வெறுத்தார்கள், எனக்கு விரோதியா ஆனார்கள் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார்? கர்த்தருக்கு முன்பாக தன் இருதயத்தின் அங்கலாய்ப்பை, தன் இருதயத்தின் வேதனையை, தன் இருதயத்தின் கவலையை, தன் இருதயத்தின் கண்ணீரை அப்படியே துக்கத்தோடு இந்த யோபு சொல்லுகிறார். இந்த யோபு சொல்லுகிறார், ஆமென், யோபுவை மறந்து விட்டவர்களை போல நீங்களும் நானும் நம்முடைய குடும்பத்தை, நம்மை சார்ந்தவர்களை மறந்து கொண்டு இருக்கிறோம். மறந்து கொண்டு இருக்கிறோம். எஸ், கர்த்தருடைய வார்த்தை சாதாரணதல்ல. கடந்த 2 நாளைக்கு முன்பு நான் ஆண்டவருடைய பாதத்தில் அதிகாலை ஜெபம் பண்ணி படுத்துக்கொண்டேன். நல்ல தூக்கம் வருது. சடன் பார்த்தா என் சரீரத்தில் இருந்து ஒரு சரீரம் பிரிகிற வண்ணமா
என் ஆத்துமா அப்படியே பிரிஞ்சு அப்படியே மேலே போய்கிட்டு இருக்கு. அப்படியே மேலே போகிறேன். அங்கே போனால் அநேக பரிசுத்தவான்களை காண்பிக்கிறா. இங்கே பார், இங்கே பார், இங்கே பார், இவங்கெல்லாம் பார். அங்கெல்லாம் ஒவ்வொருத்தருடைய பேர்கள் எழுதப்பட்டு இருக்கிறது. ஆபிரகாமுடைய பேரை நான் பார்க்கிறேன், எலியா பேரை பார்க்கிறேன், எலிசா பேரை பார்க்கிறேன், தீர்க்கதரிசியாக எரோமியா பேரை பார்க்கிறேன், பேதுருவின் பேரை பார்க்கிறேன். இப்படி ஒவ்வொரு பேரையும் அப்படியே பார்த்துட்டே வரேன். அப்போ நான் கேட்குறேன், இதெல்லாம் காண்பிக்கிறீங்களே, நீங்கள் யாரு அப்படின்னு. அப்போதான் சொல்றா, உன்னை மறக்காத கர்த்தர் நான். இங்கே பார், இங்கே பார், இங்கே பார், இங்கே பார் அப்படின்னு எல்லாத்தையும் காட்டுறான். அப்படியே நான் பார்த்துட்டு வருகிறேன். அப்படியே சற்று கீழாக பார்க்கும்போது என் சரீரம் தனியாக கிடக்குது. என் சரீரத்துக்கு முன்னால் என் மனைவி, பிள்ளைங்க, என் குடும்பத்தார், என் உறவினர்கள், அநேக ஊழியக்காரர்கள், அநேக பாஸ்டருங்க வெள்ளங்கி தரித்த வண்ணமாக பல மேல சத்தங்களோடு என் சரீரத்துக்கு முன்னால் நின்று கூக்குரலிட்டு கொண்டு இருக்கிறார்கள். நான் பார்த்தா நான் மேலே கர்த்தரோடு நான் நின்று கொண்டு இருக்கிறேன். இப்போ எனக்கு ஒரு கேள்வி, என்ன ஆண்டவரே, என்ன நீங்க கொண்டு வந்துட்டீங்க, ஆனா என் சரீரத்துக்கு முன்னாலே என் மனைவி, பிள்ளைங்க அங்க பாருங்க எல்லாரும் புலம்பிக் கொண்டு அழுது கொண்டு இருக்கிறாங்க. எப்படி இது, எப்படி என்று கேட்கும் பொழுது அவர், நான் உன்னை மறவாத கர்த்தர், வரும் காலங்களே என் ராஜ்யம் உனக்காக இருக்கிறத பார், வரும் காலத்தில் என் ராஜ்யத்தை உனக்கு நான் கொடுக்க நான் விரும்புகிறேன், உனக்கு கொடுக்க நான் விரும்புகிறேன். அப்ப நான் சொல்றேன், எல்லாத்தையும் நீங்க காமிச்சிங்களே, என் சபை ஜீசஸ் காஸ்பல் பிரிச்சிங் சபையை நான் எப்படி பார்ப்பது, நான் அதை இன்னும் பார்க்காம இருக்கிறேனே அப்படின்னும் போது அப்போ என் சபையை காண்பிக்கிறா. அதை நான் அப்படியே பார்க்கிறேன். பார்த்தா டோர்ல, வாசல்ல பயமில்லாதவர்கள் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. என்ன ஆண்டவரே, டோர்ல பயமில்லாதவர்கள் போடப்பட்டிருக்க என்று சொல்லும் பொழுது அவர் சொல்றா, இங்க அநேகர் பயமில்லாமல் வருகிறார்கள், என் ஆலயத்தில் வந்து பயமில்லாமல் அமருகிறார்கள், ஏனோ தானன் வருகிறார்கள், பக்தி வைராக்கிய உதறி போடுகிறார்கள், என் சமூகத்தில் அவர்கள் வருகிறார்கள், என் கையில் இருப்பதை அவர்கள் மறந்து போறார்கள், அவர்கள் ஏனோ தானம் என்று வந்து உன் நாவில் இருக்கிற அக்கினி வார்த்தையை, தீர்க்க தரிசனத்தை அற்பமா எண்ணிக்கொண்டு போகிறார்கள். எனக்கு ரொம்ப துக்கம். பார்க்க, ஆண்டவரே என்ன சொல்றீங்க, ஆண்டவரே நிஜமாவா சொல்றீங்க, நிஜமா சொல்றீங்க? பிரியமான தேவ பிள்ளைகளே, எனக்கு அன்பானவர்களே, எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்மை மறவாத கர்த்தர் நம்மோடு இருக்கிறா. உலக வாழ்வு இன்னும் சீக்கிரத்தில் முடிய போகிறது. கவுண்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கணக்கு கொடுக்கிற நாட்கள் வந்து விட்டுருச்சு. நீ தப்பித்துக் கொள்ள முடியாது. நீ ஓடுற ஓட்டத்தில் தப்பித்துக் கொள்ள முடியாது. நீ அவர் கையில் இருக்கிற, அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த கையில் இருந்துகிட்ட நீ என்னென்ன காரியம் செய்கிறாய் என்பதை கர்த்தர் பார்க்கிறார். உங்க மத்தியில் பிரசங்கம் கொடுப்பதற்கு பயமா இருக்கு. தீர்க்கதரிசன வார்த்தையை வெளிப்படுத்தி சொல்வதற்கு பயமா இருக்கு. ஏன்னா அப்படி தீர்க்கதரிசனம் வரும் பொழுது, வார்த்தைகள் வரும் பொழுது நீங்கள் அதை எப்படி எடுக்கிறீர்கள்? இது எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை, நான் மனம் திரும்பும்படி வார்த்தை, நான் ஆசீர்வதிக்கும்படி வார்த்தை, கர்த்தர் என்னோடு பேசும்படி தீர்க்கதரிசியுடைய வாயிலிருந்து பேசுகிறார். அப்படி எடுத்துக்கொண்டீர்களா? அது உங்களுக்கு ஆசீர்வாதம். அதை விட்டு இவர் எனக்காக பேசுறா, என்ன குறித்து தான் பேசுறா, என்ன வைராக்கியமா பேசுகிறார், இவர் எப்படி பேசுகிறார், இவர் எப்படி சொல்லலாம், இவர் எப்படி இதை செய்யலாம் அப்படின்னு நீங்க தீர்க்கதரிசிக்கு விரோதமாக, தீர்க்கதரிசன வார்த்தைக்கு விரோதமாக, எங்க அப்பா சொல்ற வார்த்தைக்கு விரோதமாக நீங்க நடக்கும் பொழுது நீங்க எப்படி அவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும்? அவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது. இந்த இடத்துல திராட்சை கொலைகள் பூத்து கிடக்கிறதை நான் பார்த்தேன். நான் கேட்கிறேன் அப்பா கிட்ட, அப்பா இது என்ன ஆண்டவரேன்னு கேட்டேன். இதெல்லாம் என்னுடைய ஆசீர்வாதமாக, யார் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு என் அப்பா கிட்ட இன்னைக்கு நான் ஆசீர்வாதம் வாங்கிக்கணும்னு வர்றாங்களோ அவங்களுக்கு நான் இதை கொடுப்பேன். நீதிமானுடைய வேர் கனிகளை கொடுக்கும். மகனே நீ சொல்லு அப்படின்னா எத்தனை முறை நான் இதை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். நீங்க அதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? அந்த கனியை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்களா? நீங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டீர்களா? இன்னும் ஏன் உங்களுக்குள்ள கஷ்டம்? இன்னும் ஏன் உங்களுக்குள்ள போராட்டம்? இன்னைக்கு ஏன் ஒளிஞ்சு வாழ்க்கிற வாழ்க்கை? சிந்தித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க. யோபுவை மறந்தது போல நீங்க முதல் கர்த்தரை மறக்கிறீங்க. ரெண்டாவது, உங்களுக்கு வழி நடத்தி உங்களை பெற்று வளர்த்த உன் தாய் தகப்பன், உங்களுக்கு வழி நடத்துகிற தேவனிடத்திலிருந்து உத்தரவு கேட்டு தேவன் சொல்ற வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிற உங்க ஊழியக்காரர்களை, உங்க சபையை நீங்க மறந்து ஓடுகிறீர்கள்.
மறந்து ஓடுகிறீர்கள். உங்கள் தாய் தகப்பன் துக்கப்படுகிறார்கள், கலங்குறார்கள். என் பிள்ளை இப்படி ஆனானே, என் மகன் இப்படி ஆனானே, என் மகள் இப்படி ஆனானே என்று உன் தாய் தகப்பன் மனவேதனைப்படுகிறார்கள். உங்களை நடத்துகிற ஊழியக்காரர்கள் மன துக்கமும் வேதனை அடைகிறார்கள். இதன் மத்தியிலே என் தகப்பனாகிய கர்த்தர் உங்களை நினைச்சு துக்கப்படுகிறார். என் கையில் இருக்கிற என் அன்பு மகனே, என் கையில் இருக்கிற என் அன்பு மகளே, ஏன் என்னை துக்கப்படுத்துகிறாய், என்னை ஏன் நீ துக்கப்படுத்துகிறாய் என்று சொல்லி அவர் அனுதினமும் உங்களை பார்த்து சொல்லுகிறவராய் இருக்கிறார். நீங்களோ காது இருந்தும் காது இல்லாதவர்கள் போல நீங்க நடந்து கொண்டு இருக்கிறீர்கள். அதைத்தான் இந்த யோபு சொல்றார். என்னை சுற்றி என்னுடைய நண்பர்கள், என்கிட்ட இருந்த வேலைக்காரர்கள், என்னை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாரும் என்னை மறந்தார்கள். என் இருதயம் சஞ்சலப்படுகிறது, என் ஆத்துமா துக்கப்படுகிறது, நான் சஞ்சலத்து தவிக்கிறேன், என்னை மறந்து விட்டார்களே என்று சொல்லி யோபு சொல்லுகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அப்பா உங்களை மறக்க மாட்டா, அப்பா உங்களை வெறுக்க மாட்டா, அப்பா உங்களை தள்ள மாட்டா. அந்த அப்பா கிட்ட நீங்க வந்துட்டீங்கன்னா, நான் எங்க அப்பா கையில இருக்கிறேன், அவர் கையில நான் இருக்கிறேன், அவர் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறார், என்னை பார்த்துட்டே இருக்கிறார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசத்தை கொண்டு வந்துட்டீங்கன்னா நிச்சயம் உங்க பிளஸிங் உங்க தலை மேல வந்துடும். ஏன்னா கர்த்தர் சொல்றா, உன்னை கண்மணி போல காத்து கொண்டேன் என்று. உன்னை கண்டுபிடிச்சிருக்கிறா, உன்னை அவர் நடத்திக்கிட்டு இருக்கிறா. அவர் கண்டுபிடிச்சு நடத்துகிற அந்த ஆண்டவரிடத்துல நீ எப்படி வாழ்கிறா சொல்லு. கர்த்தரிடத்துல உன்னை கூட ஆண்டவரை மறந்துடாத, ஆண்டவரை மறந்துடாத. ஐயா நீங்க 2 பேர் 3 பேர் 4 பேர் இருக்கிறீங்க, நான் என் வீட்லேயும் 4-5 பேர் இருக்கிறாங்க தான், இல்லைன்னு இல்லை. அதே சமயத்தில் என் வீடு, என் சபை, யோசித்து பாருங்க. ஒரு மாசத்துக்கு எவ்வளவு வாடகை கட்டணும் அதை யோசித்து பாருங்க. எனக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கும், எவ்வளவு போராட்டம் இருக்கும். ஆனாலும் என் கர்த்தரை நான் விடுவதில்லை. எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த வழிமுறைகள் வந்தாலும் நான் கர்த்தரை மறப்பதில்லை. எது செய்தாலும் அவர்கிட்ட நான் கேட்டுதான் செய்வேன். நீ போனாதான் போவேன், நீ போகாதான் நான் போக மாட்டேன். எந்த இடமானாலும் சரி, எந்த இடத்துக்கு எந்த ஸ்டேஜுக்கு போனாலும் சரி, நீ வாங்கினா தான் நான் வாங்குவேன், இல்லைன்னா இல்லை. பெருமைக்கு, புகழுக்கு, அந்தஸ்துக்கு, ஆஸ்திக்கு இடம் கொடுக்கிறவன் அல்ல, கர்த்தருக்கு இடம் கொடுக்கிறவ, கர்த்தருக்கு இடம் கொடுக்கிறவ. பவுல் சொல்லுகிறா, வாழ்ந்திருக்கும் தெரியும், தாழ்ந்திருக்க தெரியும், எவ்விடத்திலும் எந்த சமயத்திலும் கர்த்தருக்காக நிற்க தெரியும் என்று பவுல் சொல்லுகிறது போல நானும் சொல்லுகிறேன். எந்த இடத்திலும் நிற்பதற்கு எனக்கு கர்த்தர் நல்ல ஆலோசனை, நல்ல புத்தி, நல்ல வழியை தந்திருக்கிறார். காலையில் என்ன, மதியம் என்ன, ராத்திரி என்ன, எங்க தங்கணும், எப்படி போகணும், எப்படி வரணும், எந்த ஊழியத்தை செய்யணும், எல்லாமே அவர் தான் எனக்கு செய்கிறவர். ஏன்னா நான் அவர் கையில் இருக்கிறேன், என் அப்பா கையில் இருக்கிறேன், என் அப்பா கையில் இருக்கிறேன். என் அப்பா ஒரு நாளும் அவர் கையிலிருந்து என்னை கீழே இறக்கி விட மாட்டா. மனிதனே, மனுஷா, என் அன்பனே, சகோதரனே, சகோதரியே, நீ என்னை கைவிட்டலாம், நீ என்னை தள்ளி விடலாம். ஆனால் எங்கள் அப்பாவுடைய கையில் நான் அப்படியே உக்காந்து இருக்கிறேன். என்ன அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ரவீந்தர், ரவீந்தர்னு ஒவ்வொரு நிமிஷமும் என்னை பார்த்து பேசிட்டே இருக்கிறார். அந்த பேசுகிற அப்பாவுடைய கையில் நான் இருக்கும்போது உன்னை குறித்து எனக்கு என்ன கலக்கம், உன்னை குறித்து எனக்கு என்ன பயம், உன்னை குறித்து எனக்கு என்ன வேதனை. நீ என்ன எனக்கு விரோதமாக பண்ணாலும் சரி, நீ என்ன எனக்கு விரோதமாய் வந்தாலும் சரி, அதை பற்றி நான் பயப்படுவதில்லை. என் அப்பா என் கூட இருக்கும்போது இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறேன். நான் மரித்தாலும் அவர் ராஜ்யத்துக்கு நான் போவேன். எஸ், அல்லேலூயா. ஏன்னா அவர் கையில, அட உள்ளங்கையில நான் இருக்கிறேன். என்ன ஒரு மறக்கல. என் குடும்பத்தார் ஒரு பெரிய குடும்பத்தார், என் மனைவியுடைய குடும்பத்தார் பெரிய குடும்பத்தார். என் குடும்பத்தையும் பார்த்துருக்கிறேன், நான் வளர்த்த பிள்ளைகளையும் பார்த்துருக்கிறேன், இப்போ சபையும் பார்க்கிறேன், எவ்வளோ ஜனங்களை பார்க்கிறேன். யாரை நம்பி இல்லை, கர்த்தரை நம்பி, கர்த்தரை நம்பி வாழ்ந்து கொண்டு இருக்கிற அவர் தான் எனக்கு எல்லாமே, அவர் தான் எனக்கு எல்லாமே. என் மூச்சு பேச்சு எல்லாமே அவர்தான். அவருக்காக நான் வாழ அவருக்கு என்ன ஒப்பு கொடுத்திருக்கிறேன். என் ஆவியை, என் ஆத்துமாவை, என் சரீரத்தை அவருக்கு கொடுத்து விட்டு அவர் என்ன செய்ய சத்தமா இருக்கிறாரோ அதை செய்யட்டும். ஆமென், அல்லேலூயா. முதல் யோசேப்பை மறந்த
தலைவன். இரண்டாவது, அமேன் அமேன், யோபுவை மறந்துவிட்ட சிநேகிதர்கள், நண்பர்கள். மூன்றாவது ஒரு காரியம் இருக்கு பாருங்க, அதுதான் ரொம்ப 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 முக்கியம். இங்க என்ன சொல்லுது? கர்த்தரை மறந்துவிட்ட மக்கள், கர்த்தரை மறந்துவிட்ட அவருடைய பிள்ளைகள். எரேமியா 2ஆம் அதிகாரம் அமேன் 32வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா அங்கே அழகாய் அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை கவனிங்க. எரேமியா 2:32. ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளை மறப்பாலோ, என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். ஆமென், அல்லேலூயா. இங்க பாருங்க, என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். என் ஜனங்களோ, அவர் சொல்றார், என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். அழ முடியலங்க, இவ்வளோ அழுக வருது, அழ முடியல, அழ முடியல. சகோதரா, நண்பா, என் அன்பு மகனே, மகளே, நீ பேசுற பேச்சு, நீ நடக்கிற நட தாங்க முடியல. ஆனா கர்த்தர் சொல்றார், கர்த்தர் சொல்றார் பாருங்க, என்ன சொல்றார்? ரொம்ப அழகா சொல்ல, என் ஜனங்களோ எண்ண முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். அவரிடத்துல எப்படி நன்மை பெற்றாங்க, அவரிடத்துல எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கண்டார்கள், அவர்கள் எப்படி கர்த்தருக்குள் பேறு பெற்றார்கள். என் நாமத்தினால் அழைக்கப்பட்டவர் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை உறுதியாக்கப்பட்டது. அப்படிப்பட்ட வார்த்தையை இந்த இடத்துல நீங்க கவனிக்கும் போது எவ்வளவு வேதனையா இருக்கும். தீர்க்கதரிசிகள் சொல்லுகிற வார்த்தை, தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் சொல்ல ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை? அங்க நீங்க தொடக்கத்தில் பாருங்க, ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஆடைகளையும் மறப்பாளோ, மறப்பாளோ. யோசித்து பாருங்க அருமையான மகளே, நீ உனக்குரிய ஆடைய, உனக்குரிய வஸ்திரங்களை, உனக்குரிய நகைகளை நீ ஒரு நாள் மறக்க மாட்ட. உன் வேலைதளத்தை மறக்க மாட்ட. ஒரு திருமணம் என்று சொன்னா அந்த திருமணம் நாளைக்குன்னு சொன்னா இன்னைக்கு என்ன செய்வ? நாளைக்கு இந்த ட்ரெஸ் போடணும், இந்த நகையை போடணும், இத்தனை மணிக்கு நான் போகணும் அப்படின்னு நிற்ப இல்லையா? அன்பு சகோதரனே, நாளைக்கு இந்த கல்யாணம், நான் இந்த இடத்துக்கு போகணும், நான் இதை செய்யணும், அதை செய்யணும் அப்படின்னு தீர்மானிப்பேன். இந்த கோட்டை போடலாம், அந்த கோட்டை போடலாம் அப்படின்னு சொல்லுவேன். அன்பு சகோதரனே, சகோதரியே, தகப்பனே, தாயே, ஒரு கல்யாணத்துக்கு போறீங்கன்னா நாளைக்கு போறது முன்னா இன்னைக்கு அவங்களுக்கு எவ்வளவு பெரிய gift கொடுக்கணும், எத்தனை ஆயிரக்கணக்கில் நம்ம கொடுக்கணும் என்று இன்னைக்கே பிளான் பண்ணி எல்லாம் செய்வீங்க. ஆனா கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருவது, கர்த்தருக்கு கொடுப்பதில் மட்டும் பின்வாங்கி இருப்போம். 8 மணிக்கு ஆராதனைன்னா நம்ம என்ன செய்வோம்? 8:45 வருவோம். ஆமென் ஆமென். இன்னைக்கு நல்ல சம்பளம் வாங்கியிருப்போம், எல்லா பிரச்சனையும் தீர்த்துட்டு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஓடுவோம். ஆனா கல்யாணத்துக்கு அப்படி போவீங்களா? நான் போய் சாப்பிட்டு அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நினைச்சு வருவீங்களா? இல்லவே இல்லை. அந்த வீட்டுக்கு, கல்யாண வீட்டுக்கு நீ போய் சாப்பிட்றியோ சாப்பிடலையோ, அப்ப நீ யாருன்னு காண்பிக்கணும். ரெண்டாவது, நீ என்ன செஞ்சிருக்கிற அப்படின்றத அன்னைக்கோ மறுநாளோ உனக்கு அழைப்பு கொடுத்து கூப்பிடுறாங்க பார்த்தியா, அவங்க நீ என்ன செஞ்சிருக்கன்னு கண்டுகொள்வாங்க. நீ எப்படி செஞ்சிருக்கிறியோ அப்படியே உன்னை எடை போடுவாங்க. அல்லேலூயா. சாதாரண மனுஷனே செய்யறதுக்கு ஏற்ற காரியம் செய்யறானா, உன்னை என்ன உருவாக்கி அவர் உள்ளங்களை வச்சுக்கிட்டு நம்மளை மறக்காம பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அவர் என்ன செய்வா? அவர் என்ன செய்வா? கர்த்தரே, கர்த்தர் சொல்ற வார்த்தைய கவனமா கேட்டு அவர் எப்படி விரும்புகிறாரோ அப்படி நடப்பாயனா உன் ஆசீர்வாதம் மகிமையாயிருக்கும். இங்க சொல்றார் பாருங்க, ரொம்ப தெளிவுபடுத்தி சொல்றார். என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். அப்படின்னா இன்னைக்கு இந்த கிறிஸ்மஸ் வர்றவங்க அடுத்த கிறிஸ்மஸ் வருவாங்க, ஈஸ்டுக்கு வரவங்க அடுத்த ஈஸ்டுக்கு வருவாங்க, கம்யூனியனுக்கு வரவங்க அடுத்த கம்யூனியனுக்கு வருவாங்க, அடுத்து இடையில காண மாட்டாங்க. அதுதான் இது. அதைத்தான் இப்ப சொல்றார், என் ஜனங்கள் எண்ணி முடியாத நாட்களா என்னை மறந்து போனாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் தவறாம சபைக்கு ஓடி வராங்க. ஒரு தம்பி தங்கச்சி நான் பார்த்தேன், அவளோடு பேசும்போது, அவங்க என்னோடு பேசிக்கொண்டு இருக்கும்போது நான் அவங்களோடு பேசிக்கொண்டு இருந்தேன். அப்போ கண்ணீரோடு சொன்னாங்க, ஐயா நீங்க சொன்னதெல்லாம் உண்மை, நீங்க சொன்னது ஒண்ணு கூட பொய் அல்ல, எல்லாமே உண்மை என்றது.
என்னன்னு கேட்டேன். எங்களுக்கு திருமணம் நடந்த அந்த நாள்ல இருந்து இப்போ வரையும் நாங்கள் கர்த்தரை விடலை. ஆண்டோடைய பாதத்தில் நாங்கள் காத்திருப்போம். தினமும் ராத்திரி நேரம் கணவன் மனைவியாகி நாங்கள் முழங்காலில் காத்திருப்போம். 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஜெபிப்போம். அந்த ஜெபத்தின் வழிதான் இன்றைக்கு எங்களுக்கு அற்புதம் செய்திருக்கு. பாருங்க, விபிஎஸ் நடக்குது, 10 நாள் விபிஎஸ் நடக்குது. இந்த 10 நாள் லீவ் போட்டு நான் என்ன செய்கிறேன், இங்கே வந்து நாங்கள் நிற்கிறோம். எங்கள் கணவன் மனைவி, கர்த்தர் எங்களுக்கு நல்ல சொந்த வீட்டை கொடுத்திருக்கிறா, நல்ல கார் கொடுத்திருக்கிறா, நல்ல வருமானத்தை கொடுத்திருக்கிறா. இதை விட எங்களுக்கு வேற என்ன? இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தரை முன்ன வைக்கிறது இல்லை. அவர் உள்ளங்கையில் இருக்கிறத மறந்து போகிறோம். முதல் உலக வேலை, உலக ரீதியான காரியம், அப்புறம் தான் கர்த்தர். முதல் உலக வேதனை, உலக சம்பாத்தனை. இவருக்கு என்ன தெரியும் என் கஷ்டத்தை? இவருக்கு என்ன தெரியும் என் கஷ்டத்தை? எங்களுடைய கஷ்டத்தை இவருக்கு தெரியுமா? இவர் என்ன வேணாலும் சொல்லுவா, இவர் என்ன சுத்திட்டு வர்றார், போய்கிட்டு வர்றார், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ஊழியக்காரனை டம்மி பண்ணிடுவோம், ஊழியக்காரனை உட்கார வச்சிருவோம். என கண்பான தேவ பிள்ளையே, உன்னுடைய வழிமுறை, உனக்குன்னு ஒரு ஊழியக்காரன் கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறான்னா அந்த ஊழியக்காரனுடைய ஆலோசனை உனக்கு முக்கியம். ஒரு சகோதரனை நான் சந்தித்தேன். அந்த சகோதரன் சொல்றா, எனக்கு அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, சொந்த வீடு இருக்கு, கார் இருக்கு, எல்லா வசதி இருக்கு. ஆனா எங்க அப்பா அம்மா சொல்றாங்க, ஏன் உயிரோடு இருக்க? செத்துப்போன்னு சொல்றாங்க. ஐயா, செத்துப்போன்னு சொல்றாங்க. நீங்க எனக்கு ஜெபிக்கும் போது உங்க வாயிலிருந்து ஒவ்வொரு வார்த்தை கடந்து வந்தது. நான் சிறு வயதுல அம்மே எங்க ஊழியக்கார அதிகமா நேசித்தேன். என் ஊழியக்கார்ட்ட ஓடி போய் காத்திருப்பேன். என் ஊழியக்காருடைய ஆலோசனை நான் கேட்பேன். அவர் சொல்ற வழியில நடப்பேன். நல்லா ஜெபம் பண்ணுவேன். சிறு வயது, வாலி வயது இப்படி நடந்தது. அந்த வாலி வயதிலே எனக்கு சொந்த வீட்டை கர்த்தர் கொடுத்துட்டா. அந்த வாலி வயதிலே எனக்கு நல்ல வாகனத்தை கொடுத்தா. என்னை உயர்த்தி கர்த்தர் ஆசீர்வதிக்க நல்ல விருப்பத்தை என் மேல நிறைவேற்றினா. சகலமும் எங்களுக்கு ஆசீர்வாதமா மாறினது. ஆனா நான் என்ன செய்தேன் தெரியுமா? என் தகப்பன் தாய்க்கு மத்தியில நான் ஒரு பெண்ணை தீர்மானித்தேன். அந்த பெண்ணை நான் திருமணம் செய்தேன். இன்றைக்கு என் வாழ்க்கையில வேதனையும் துன்பத்தையும் அனுபவிச்சு கொண்டிருக்கிறேன். எங்க அப்பா அம்மா என்ன பார்த்து சொல்றாங்க, நீ ஏன் வாழ்ற, நீ செத்துறன்னு சொல்றாங்க. காரணம் என்ன தெரியுமா? நான் கர்த்தரை விட்டு தூரம் போயிட்டேன். அவருடைய பாதத்துல அவருடைய கையில நான் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அவர் கையில இருக்கிற நாட்களில நான் சந்தோஷமா சமாதானமா ஆசீர்வாதமா இருந்தேன். எப்ப அவர் கையில நான் இல்லைன்றதை நான் உணர்ந்தேனோ அந்த நாள்ல இருந்து இப்ப வரையும் வேதனை, துக்கம், துயரம், போராட்டம், பிரச்சனை, ஒவ்வொரு நாளும் புலம்பி புலம்பி அழுது கொண்டு தான் நான் படுக்கிறேன். அந்த வாலிபன் அந்த கணவனாகிய நடுத்தர வாலிபனாக இருக்கிறார். அவர் சொல்ற அந்த வார்த்தை என் மனசு ரொம்ப உடைச்சிச்சு. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தரோடு இருக்கும்போது உயர்வுக்குரிய ஆசீர்வாதங்கள் வரும். கர்த்தரை விட்டு தூரம் போகும்போது நீ விழுந்து போவ. உனக்கு வீடு இருக்கலாம், அப்பா அம்மா இருக்கலாம், சொந்த பந்தம் இருக்கலாம். ஆனால் இருந்தும் நீ அனாதை போல நிற்ப. உன் கேள்வி பெருகிக்கொண்டே போகும். ஏன்னா நீ கர்த்தருடைய பார்வையில் அவருடைய கையில் இல்லை என்பதை இங்கே உணர்த்தி காட்டுகிறது. இந்த செய்தி கேட்கிற வீடுகளிலோ, தெருக்களிலோ, அல்லது வேலை தளத்திலையோ, அல்லது சபைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, நீங்க கர்த்தரின் கையில் இருக்கிறீங்க. ரொம்ப காலமாய் அவரை மறந்த ஒரு நிலையில இருப்பீங்கன்னா, சில காலமாய், சில நாட்களாய், சில வாரமாய், சில மாதமாய் நீங்க மறந்து போனவர்களாய் இருப்பீங்க என்று சொன்னால் இன்றைக்கு உங்க நினைவுக்கு கொண்டு வாங்க. கர்த்தர் சொன்ன இவைகளை நினை, என் தாசனே இவைகளை நினை, நீ என்னால் மறக்கப்ப சொன்னாரு. இந்த நினைவுக்குள்ள நீங்க வாங்க. இந்த நினைவுக்குள்ள வாங்க. நீ எப்படி பிறந்த, எப்படி வளர்ந்த, நீ எந்த விதத்துல இப்ப இருக்கிற, நாளையுடைய காரியம் என்ன, இதை கர்த்தரிடத்துல வா. அப்பொழுது நீ நினைக்க நினைக்க ஆண்டவர் உன்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பா. அப்படி ஆசீர்வாதம் அளவில்லாமல் உன்னில் வந்து இறங்கும், அளவில்லாமல் உன்னை காக்கும். வசனம் சொல்லுகிறது, உபாகமம் 32ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பார்க்கும்போது, உன்னை ஜெனிப்பித்த கன்மலையை நீ நினையாமல் போனாய். அடுத்து சொல்றா, உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். அந்த வசனத்தை திரும்ப படிங்க. உன்னை ஜெனிப்பித்த கன்மலையை நீ நினையாமல் போனாய், நீ நினையாமல் போனாய், தேவனை மறந்தாய், உன்னை பெற்று உன் தேவனை மறந்த. பார்த்தீங்களா? உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவனை நீ நினைக்காம போய்கிட்டு இருக்கிற. உன்னை உன் தகப்பன் தாய் எப்படி பெற்றாங்களோ அப்படி பெற்ற கர்த்தரை நீ மறந்து இருக்கிற. அல்லேலூயா. ரெண்டையும் சொல்றா, நீ நினைக்கவும் இல்லை, ஆமென், என்னை மறந்து போனா என்று சொல்றான். ஆமென்.
நீ என்னை நினைக்குமா இல்லை, இனி என்னை மறந்து போனா என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நீங்கள் இந்த வசனத்தை கேட்கும்போது சங்கீதம் 78:11 பாருங்க. அவருடைய செய்கைகளையும் அதிசயங்களையும் மறந்தார்கள் என்று சொல்லுகிறார். அவர் செய்கைகளை நல்லா படிச்சு பாருங்க. அந்த வசனத்தை படிங்க. 78:11 சங்கீதம் 78. அவருடைய செய்கைகளையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள். அதிசயங்களையும் மறந்தாங்க, செய்கைகளையும் அதிசயம். உன்னை எப்படி கர்த்தர் தூக்கி எடுத்தா, உன்னை எந்த விதத்துல வைத்திருக்கிறா, அதை நீ எப்படி பயன்படுத்தி வருகிறா, எந்த விதத்துல அதை பயன்படுத்துகிறா, அதான் இங்க சொல்றார் பாருங்க. அவருடைய செய்கைகளையும் அவருடைய அதிசயங்களையும் நீ என்ன செய்தாய்? மறந்து போனாய். எஸ், மறவாத உன் கர்த்தர் அவருடைய உள்ளங்களை உன்னை வச்சிருக்கிறார். மறவாத கர்த்தர் உன்னை என்னையும் உள்ளங்களை வைத்திருக்கிறார். இன்னொரு வசனம் கூட சொல்லுது, படிச்சு பாருங்க. சங்கீதம் 106 சங்கீதம் 22 சொல்லுகிறது, தங்கள் இரட்சகரான தேவனை தங்களை ரட்சத்தை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, அநியாயத்திலிருந்து, அசுத்தத்திலிருந்து, காம இச்சைகளிலிருந்து, உலக ரீதியான வழிமுறையிலிருந்து உன்னை ரட்சித்தாரே, அந்த ஆண்டவரை நீ மறந்து போனாய். ஒரு சகோதரன் 5 வருஷத்துக்கு முன்னால ஒரு சகோதரனை பார்த்து சொன்னா, என்னுடைய கை உழைப்பு இருக்கு, எனக்கு நல்ல கால் திறமை இருக்கு, நான் எங்க வேணாலும் பிழைப்பேன். ஏன்னா எப்போ பார்த்தாலும் இயேசு இயேசுன்றீங்க. என் அம்மாவை பைத்தியமாக்கிட்டு இருக்கீங்க, என் அப்பாவை பைத்தியமாக்கிட்டு இருக்கீங்க, என் கூட பிறந்தவங்களை பைத்தியமாக்கிட்டு இருக்கீங்க. எப்பா பார் இயேசு இயேசுன்னு சொல்லி எப்பா பார் வீட்டுக்குள்ள ஒரே துதி பாடல்கள், ஒரே ஜெபம், பாஸ்டிங் பாஸ்டிங்னு என் அப்பா அம்மா என்னை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? எப்பா பார் இதே தானா? ஏன்னா பாஸ்டர் வேற பிழைப்பு கிடையாதா? உங்களுக்கு என்ன, உங்க சரீரத்துக்கு என்ன, ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை செய்யலாமே, கம்பெனியில் வேலை செஞ்சு நல்லா சம்பாதனை பண்ணலாமே, ஏன் இந்த மாரி வீடுகளுக்கு வீடு வீடா போய்கிட்டு இந்த மாதிரி மற்றவங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களையும் நீங்க ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க, இது சரியில்லை பாஸ்டர்ன்னு சொன்னா நான் ரொம்ப துக்கப்பட்டேன். ஆனாலும் ஆண்டவரே, இந்த மகன் அறியாதது போல ஏதோ பேசுகிறான், என்ன மன்னிங்க ஆண்டவரே சொல்லி நான் கடந்து வந்தேன். 5 வருஷத்துக்கு முன்னால் நடந்த சம்பவம். இடையில நான் சந்திக்கும் போது அந்த சகோதரன் அப்பா இல்லை, அம்மா இல்லை, ஆமென், தன் குடும்பத்தார் யாரும் இல்லை, ஆமென், கொரோனாவில் எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. இவன் மட்டும் தனியா வாடகை வீட்டில் வாடகை கட்ட முடியாம, ஆமென், அவனுக்குள்ள ஆஸ்மா என்ற ஒரு வியாதி அவனுக்குள்ள வந்து இன்றைக்கா நாளைக்கா சாகிற நிலைமையில அவன் இருக்கிறான். அவன் என்னை உற்று கவனித்தான். பிரதர், என்ன தெரிகிறதா உங்களுக்கு? என்ன தெரிகிறதா உங்களுக்கு? என்ன பிரதர் சொல்ல, என்ன தம்பி தெரியுதான்னு கேட்குறீங்க? என்ன பாருங்க, என்ன உங்களுக்கு தெரியல? அவன் சில காரியங்களை சொல்லும்போது ஞாபகத்தில் வந்தது. அவன் மெலிந்து போய், ஆஸ்மா என்ற வியாதியில அவன் மெலிந்து போய் அப்படியே முகலாம் ஒரு விதமாகி அப்படியே இருக்கிற. தம்பி நீங்களா? உங்க அப்பா எப்படி இருக்காங்க, அம்மா எப்படி இருக்காங்க, உங்க கூட பிறந்தவங்க எப்படி இருக்காங்க, ஏன் அவ்வளோ பெரிய வீட்டில் இருந்தீங்க இப்போ இங்க இருக்கிறீங்க, இவங்க சொந்தக்காரா என்று கேட்கும்போது அந்த பிள்ளை கண்ணீர் விட்டு சொன்ன, ஐயா அங்கிள் என்னை மன்னிச்சிருங்க பிரதர், நான் உங்களை என்னன்னு கூப்பிடுறது, அப்பான்னு கூப்பிட்டா, அங்கிள் கூப்பிட்டா, அண்ணன் எதை வாடப்படான்னு கூட கூப்பிடு பரவாயில்லை, ஆனால் என்ன நடந்தது என்று கேட்கும்போது அவன் சொல்ல, எங்க அப்பா அம்மா என் குடும்பத்தார் எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க, இன்னைக்கு நான் தனிமையா கிடக்கிறேன், எனக்கு வழிகாட்ட யாருமே இல்லை, என் துக்கத்தை பார்க்கிற யாருமே இல்லை, என் கண்ணீரை துடைக்க யாருமே இல்லை, வெகு காலமாய் நான் கர்த்தரை விட்டு தூரம் போயிருந்தேன், உங்களை பார்த்து கேள்வி மேல கேள்வி கேட்டேன், எத்தனையோ பேர் கேள்வி கேட்டேன், எத்தனை பேர் துக்கப்படுத்தினேன், எத்தனை பேர் அள வைத்தேன், எத்தனை பேர் சஞ்சலப்படுத்தினேன். என் அம்மா நினைச்சு இதெல்லாம் சொல்லுவாங்க, எங்களை துக்கப்படுத்துற பரவாயில்லை, ஊழியக்காரர்களை நீ துக்கப்படுத்துறியப்பா, வேணாம் மகன் சொல்லுவாங்க. இன்னைக்கு எங்க அப்பா என் அம்மா என் கூட பிறந்தவங்க யாரும் இல்லை, நான் அனாதையா இருக்கிறேன், சரியில்லை, எனக்கு சரீரத்தில் இப்படி ஒரு வியாதி இருக்கு, என் சரீரம் மெலிந்து போயிட்டது, இன்றைக்கா நாளைக்கா சாவேன் என்று கிடக்கிற. அந்த இயேசப்பா என்ன மன்னிப்பாரா? அந்த இயேசப்பா என்ன மன்னிப்பாரா? அவர் என்ன மன்னிப்பாரா என்று சொல்லி அந்த சகோதரன் என் அருகே வரும் பொழுது நான் அப்படியே தோள் மேல சாய்த்து கொண்டேன். ஆண்டவரே மன்னிங்க ஆண்டவரே, இந்த தம்பியை திரும்ப எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே, இந்த மகன் சாட்சியா இருக்கணும் ஆண்டவரே, சாட்சியா இருக்கணும் ஆண்டவரே. அப்படி ஒரு சத்தம் வருகிறது, எப்படி நான் மன்னிப்பேன், எப்படி நான் ஏற்றுக்கொள்ளுவேன்?
அப்பொழுது நான் சொன்னேன், ஆண்டவரே, மோசே தன் ஜனங்களுக்காக வேண்டுதல் செய்யும்போது அதை நீ கேளாதது போல இருந்தீர். அப்பொழுது மோசே சொல்லுகிறார், என் பேரை கிறுக்கி போடுங்க, என் பேரை கிறுக்கி போடுங்கன்னு சொன்னாரு. ஆண்டவரே, அதே போல என் பேரை நீங்க கிறுக்கினாலும் பரவாயில்லை, இந்த மகனை சேர்த்து கொள்ளுங்கப்பா என்று சொல்லி கண்ணீரோடு நான் செபித்து விட்டு அந்த மகனுக்கு ஆறுதல் சொன்னேன். நீ கர்த்தரை தேடுப்பா, கர்த்தருடைய பாதத்துல காத்திருப்பா என்று சொல்லி. எஸ், பிரியமான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்கள் நானும் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவரை விட்டு தூர போகிறோமா? வெகு காலத்து வழிமுறை போல வாழ்கிறோமா? இங்கே சொல்லுகிறார் ஏசாயா 17:10 ஒரே ஒரு வார்த்தையை நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். இங்கே என்ன சொல்லுகிறது? ஏசாயா 17:10 பாருங்கள். படிங்க. ஏசாயா 17:10. உன் பெலமாகிய கன்மலையே, உன் பெலமாகிய கன்மலையே, நீ நினையாமல் உன் ரட்சிப்பாகிய தேவனை மறந்தாய், உன் ரட்சிப்பாகிய தேவனை மறந்தாய். பாத்தீங்களா? இங்க என்ன சொல்ல? உன் பெலன், உன் பெலனாகிய, அழகா சொல்ல, உன் பெலமாகிய. உனக்கு பெலனே அவர்தான், உனக்கு ஜீவனே அவர்தான், அவர் உனக்கு சரீரமே அவர்தான். அவராய் இருக்கிறவரை நீ என்ன செஞ்ச? அந்த கண்மனை போல, ஒரு ஸ்ட்ராங் பில்லர் போல ஸ்ட்ராங்கா இருந்தவரை நீ மறந்தாய், நினையாமல் போனாய், உன் ரட்சிப்பின் தேவனை மறந்தாய் என்று சொல்லி அதிகாரப்பூர்வமாய் கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு உன் பெலனெல்லாம் போயிட்டு இருக்குதா? பெலன் இல்லாம உட்கார்ந்து இருக்கிறாயா? நான் யார்கிட்ட போவேன், என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி நீ தடுமாறி கொண்டு இருக்கிறாயா? யோசேப்பை மறந்துவிட்ட தலைவன் உடைய வழிமுறையை பாருங்கள். அதே போல யோபுவை மறந்துவிட்ட சிநேகிதர்களை பாருங்கள். கர்த்தரை மறந்துவிட்ட மக்களை பாருங்கள். இது மூன்றும் உங்களுக்கும் எனக்கும் நம்மளை கர்த்தர் மறக்கவில்லை என்பதற்கு ஆதாரமாக அவர் சொல்லுகிறார். நீ என்னை நினை சொல்றா, நீ என்னை நினை, நான் உன்னை மறப்பதில்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தரை நினைக்கும் பொழுது, அவர் உன்னை மறக்கவில்லை என்பதை நினைக்கும் போது, மறுபடியும் கீழே கிடந்திருக்கிற உன்னை தூக்கி உன்னை உயர்த்தி நீ ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எப்படினா வாழலாம் என்று சொல்லி வாழ வேண்டாம், தயவிட்டு சொல்லுகிறேன். எப்படினா வாழலாம் என்று சொல்லிக்கொண்டு ஒரு நாள் பார்த்து கொள்ளலாம், அன்னைக்கு கர்த்தர் பார்த்து கொள்வா அப்படின்னு சொல்லி நீ கர்த்தரை ஏமாற்றாதபடி ஆண்டவருக்கு உன்னை முழுமையா ஒப்புக்கொடு. அவர் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன், அவர் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன். சகோதரனே, உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். சகோதரியே, உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அருமையான தகப்பன தாயே, உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்படி உள்ளங்கையில எப்போதும் உன்னை வைத்துக்கொண்டே உன்னை பார்க்கும்படி அவர் விரும்புகிறார். உன்னை பார்க்கிறது எப்படி? என் கண்மணி போல உன்னை காண்கிறேன், என் கண்மணி போல உன்னை பார்க்கிறேன். என் உள்ளங்கையில நீ அழகாய் இருக்கணும். என் அன்பு மகனே, என் உள்ளங்கையில நீ அழகாய் இருக்கணும். என் அன்பு மகளே, என் உள்ளங்கையில நீ அழகாய் இருக்கணும். என் கண்மணி போல நீ இருக்கணும். பெற்ற தகப்பனே, தாயே, வயதில் மூற்றவர்களே, நீங்க எப்படி இருக்க விரும்புகிறீர்கள்? உலகத்தை நினைச்சு, குடும்பத்தை நினைச்சு, வாழ்க்கையை நினைச்சு புலம்பி புலம்பி அழுது மரணத்துக்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்க வாழ்க்கையை மாற்றும்படி கர்த்தர் இயேசு இன்றைக்கு உங்கள் நடுவே அவர் இருக்கிறார். இன்றைக்கு அவர் உங்களை நேசிக்கிறார். நீ யாரா இருந்தாலும் ஒரு மனம் திரும்புதலை ஒப்புக்கொடு. அப்படி இருக்கும் இடத்துல எழுந்து நின்று உன்னை அர்ப்பணம் செய். நிச்சயம் நிச்சயம் நீ கடந்து வந்த பாதைகளை நினை. உன்னை எப்படி ஆண்டவர் நடத்தினா, நீ எப்படி இருந்த, இன்னைக்கு நீ எப்படி இருக்கிற? ஏதோ உணவுக்காக, பொருளுக்காக, சரீர சுகத்துக்காக நீ விழுந்து போய் கிடக்கிறாயா? உன்னை வச்சு ஆதாயம் பண்றவங்க உன்னை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்களே, உன் கண்ணுக்கு அது தெரியலையா? ஆமென். உன் கண்ணுக்கு தெரியல, அவங்க என்ன ஏமாற்றுறாங்கன்னு உனக்கு தெரியல. அவங்க சிரிச்ச உடனே நீ நினைக்கிற, ஓ என் மேல அன்பு வச்சிருக்க. இல்ல, அவங்க உன்னை ஏமாத்துறாங்க, உன்னை ஏமாற்றி கொண்டு இருக்கிறாங்க. நீ அது தெரியாம நீ எந்த இடத்துல இருந்து நீ எங்க போய் கிடக்கிற? ஓ, உன்னை உயர்த்துகிற இடத்துல இருந்து உன்னை தள்ளி விடுகிற இடத்துல, உன்னை வச்சு ஆதாயம் பண்ணுகிற இடத்துல நீ போய் கிடக்கிற. வேணாம், உன்னை கர்த்தரு கொடு. எஸ், இன்றைக்கு நிறைய பேரை நான் பார்க்கிறேன், நிறைய ஊழியக்காரர்களை பார்க்குறேன். அவங்க நடவடிக்கை தன்னுக்கு, எனக்கு, எனக்கு, என் மனைவிக்கு, என் பிள்ளைகளுக்கு பணமும் பொருளும் சொத்தும். ஓ, என்ன 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 நீங்கள் லட்சுரிய வாழ்க்கை. ஐயா, எங்கே கொண்டு போகிறீங்க? அதெல்லாம்
இருக்கிற நாளில் 4 பேருக்கு பிரோச்சனமாக இருங்க. உங்களை குறித்து பேசும்போது பிரோச்சனமாக வாழுங்க. அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அதை விட்டுட்டு சும்மா உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா வேஷமான காரியங்களை மறைச்சி நான் தான் சொல்லி பணத்தையும் புகழையும் காமிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. வேண்டாம். பணம் புகை ஒரு நாள் செல்லாது. உன் இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறாரு. உன்னை உள்ளங்களை வச்சிருக்கிறாரு. கண்மணி போல உன்னை காப்பன்னு சொல்லி உன்னை நேசிக்கிறாரு. அந்த ஆண்டவருக்கு உன்னை கொடு, அது போதும். இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை உனக்கு நல்ல குடும்பம் கிடைச்சிச்சா, கவனமா ஆசீர்வாதமா இருப்பதற்கு என்ன வழி? இரவு பகை தானியேலை போல ஜெபம் பண்ணி உண்மையாய் உத்தமமாய் கர்த்தருக்கென்று வாழ உன்னை ஒப்புக்கொடு. இருக்கிற இடத்துல இருந்து அப்படியே எழும்பி, ஆண்டவரே அப்பா, யோசேப்பை மறந்த தலைவனை போல, ஆண்டவரே யோபுவை மறந்த சிநேகிதரை போல, ஆண்டவரே தேவனாகிய கர்த்தராகிய நீ உம்மை மறந்த மக்களை போல என்னை சுற்றியும் இருக்கிறார்கள். நானும் அப்படிதான் இருந்தேன். ஆனா இன்னைக்கு என்னை உமக்கு அர்ப்பணம் செய்கிறேன்ப்பா, என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுங்க, ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுங்க. அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. உன்னை என்னையும் மறக்காத ஒரு கர்த்தர் உங்கள் நம்மோடு இருக்கிறார். விசுவாசிப்போம், விசுவாசிப்போம், விசுவாசம். ஆவியில நான் உணர்ந்த சத்தியத்தை கேட்கிறவங்களை குறித்து ஆண்டவர் உணர்த்தி சொல்ற ஒரு காரியம், எஸ், உன்னை நான் கைவிடவே இல்லை, இன்னைக்கு திரும்புவேன், நாளைக்கு திரும்புவேன்னு எத்தனையோ நாள் எதிர்பார்த்தேன். ஆனா நீ அப்படியே இருக்கிறாயே, நான் என் கையிலிருந்து இறக்கிவிட நீ விரும்புகிறாயா? விரும்புகிறாயா? கர்த்தருடைய வார்த்தை சகோதரனே வேண்டாம். அவருடைய கையில் நீ இருந்தாயானால் நீ கனமாய் இருப்ப. உன் புத்தியில, உன் ஓட்டத்தில், உன் திறமையில ஒன்றும் சாதனை இல்லை. எங்கள் அப்பாவுடைய பலன், எங்கள் அப்பாவுடைய அந்த பலன் தான் உன்னை சாதனைப்படுத்துது. அந்த சாதனைக்குள்ள உன்னை ஒப்பு கொடுப்பாயா? ஒப்பு கொடுப்பாயா? ஆண்டவரே, இந்த நேரத்தில் என் நாவிலிருந்து பேசின வார்த்தைகளை கேட்ட அனைவரும் இப்போது உட்கார்ந்திருக்கலாம். ஒரு சிலர் நின்று கொண்டு இருக்கலாம். அவங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் இந்த வார்த்தையின் மத்தியில் அவங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யணுப்பா. ஐயா, யோசேப்பை மறந்த தலைவனுக்கு முன்னால யோசேப்பை உயர்த்தினீங்க ஆண்டவரே, யோசேப்பை உயர்த்தி வைத்தீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, யோபுவை மறந்த தள்ளின நண்பர்களுக்கு முன்பாக யோபுவை உயர்த்தினீர் ஆண்டவரே. அப்பா, உம்மை மறந்த மக்களுக்கு மத்தியில் பிதாவாகிய கர்த்தர் உம்மை உயர்த்தினா அந்த மகிமை இப்பொழுது எங்களுக்கு முன்னால் இறங்கி வந்திருக்கிறது. ஐயா, குடும்பங்கள் மத்தியிலோ, உறவுகளுக்கு மத்தியிலோ ஆண்டவரே, எந்த இடத்துல நாங்கள் மறக்கப்பட்டவர்களால் தள்ளப்பட்டு இருக்கிறோமோ எங்களை உயர்த்தி உங்க நாமத்தினாலே ஆசீர்வதிங்க. நீர் என்னை மறவாத கர்த்தர், நீர் எங்கள் மறவாத தேவன். அப்படியே ஆசீர்வதிங்க. தொடர்ந்து பெரிய காரியம் செய்யும், வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் உங்களையும் என்னை நேசிக்கிறார். நிச்சயம் ஆமென். என்னை மறவாத கர்த்தர், உன்னை மறவாத கர்த்தர், நம்மை மறவாத கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதத்துக்கு மகிழ்ச்சி. God bless you.